வசனத்தின் சில பேர் வந்திருக்க மாட்டீங்க. அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் செகண்ட் எடுத்து வாசிங்க. கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. மத்தேயு 1:6. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலொமோனை பெற்றார். போதும். இதிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை நல்லா நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார் பெற்றாராக சொல்லப்பட்டிருக்குது? ஈசாய் யாரை பெற்றாரா? தாவீது ராஜாவை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம் வாசிங்க. சாலமோன் யாரா பிறக்கும் போதே சாலமோன் யாரா வந்தார்? ராஜாவா. ஆனா தாவீது யார் கிடையாது? ராஜா கிடையாது. அவன் யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனா சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீது ராஜா. அப்ப ஆண்டவர் அவன் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவனை யாராக தெரிந்து கொண்டார்? ராஜாவாக. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் சாதாரணமாக அழைக்கவில்லை. ஒரு பெரிய காரியத்துக்காக ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு தாவீது ராஜாவை பெற்றார். ஆனா அடுத்தடுத்து நீங்க வர்றதெல்லாம் யாருனாக்க சாலமோன் ராஜா, ரெகோபெயாம் ஒரு ராஜா. அவங்களுக்குலாம் ராஜாங்கிற அந்தஸ்து என்ன செய்யல, கொடுக்கப்படல. தாவீதுக்கு மாத்திரம் தான் ராஜான்னு சொல்லி அந்தஸ்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் அல்ல, அவன் தாவீது தன்னுடைய குடும்பத்துல எத்தனாவது பையனா பிறந்தான்? கடைசி பையனா பிறந்தான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவனை ராஜாவாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. போதும். நம்ம யாரா இருக்கிறோம்? அவருக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்ப எப்படினாக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது தாவீதை போல நம்மையும் ஒரு ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 13:1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலின் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். இவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானும். போதும். 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு சவுல் எத்தனாவது வருஷத்துல ராஜ்யபாரம் பண்றான்? 2வது வருஷத்துல. அவன் 2வது வருஷத்துல ராஜ்யபாரம் பண்ணும்போது 14வது வசனம் வாசிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை. போதும். அதுல சொல்லப்பட்டிருக்கு 2வது வருஷம் சவுல் ராஜாவா இருக்கும் போதே கர்த்தர் சாமுவேலை அனுப்பி சொல்லுகிறார் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14 லாஸ்ட்ல வாசிங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். யாரு சொல்றாரு? சாமுவேல், தாவீது. இந்த தாவீது பிறக்கலங்க. அப்ப தாவீது பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? சவுல்ட்ட. வசனம் எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக. சாரி, 2 சாமுவேல் 5:4 வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். எத்தனாவது வயதுங்க? 30. இந்த சவுல் ராஜாவா எத்தனாவது வருஷம் ஆட்சி செஞ்சாரு? 40 வருஷம். 40 வருஷத்துல எத்தனாவது வருஷத்துல கர்த்தர் சொல்லிட்டார் நீ ராஜாவா இருக்க முடியாதுன்னு? 2வது வருஷம். இப்போ இவனுக்கு வயசு எத்தனை? 30 வயசு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு? 8 வருஷத்துக்கு முன்பாகவே. யார் பிறக்கவே இல்ல? தாவீது. நீங்க நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்ம இப்ப ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவரே என் கடன்ல இருந்து விடுதலை தாங்க, எனக்கு குழந்தையை தாங்க, எனக்கு ஃபைனான்ஸ் ரீதியா ஏதாவது அற்புதம் செய்யுங்க, வீடுல அற்புதம் செய்யுங்க, எனக்கு இந்த இடம் வாங்கணும். இந்த இப்ப ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. 8 வருஷம் முன்பாகவே தாவீது பிறக்கிறதுக்கு முன்பாகவே யார்கிட்ட போய் சொல்லிட்டாரு? சவுல்கிட்ட போய் எனக்கு ராஜாவா இருக்கும்படியாக ஒருவனை தெரிந்தெடுத்து அவனை என்ன செஞ்சுட்டேன்? தெரிந்து கொண்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்பாக? 8 வருஷத்துக்கு முன்பாக.
ஒரு நாள் நினைக்காதீங்க. நம்மளுக்கு எத்தனையோ, நம்ம எத்தனை ஆயுஸ் வரைக்கும் இருக்க போறோமோ, 70 80 எல்லாம் சாகுற வரைக்கும் எல்லாம் ஃபியூச்சர் பிளான் யாருடைய கருத்துல இருக்குது? கர்த்தருடைய கருத்துல இருக்குது. நம்ம நினைக்கல இன்னைக்கு தான் எனக்கு இந்த செகண்ட் தான் என் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. கிடையவே கிடையாது. கர்த்தர் முன்பாகவே எல்லாவற்றையும் ப்ரீ பிளான் பண்ணி சூப்பரா எல்லாத்தையும் வச்சுட்டார். எல்லாத்தையும் சூப்பரா பிளான் பண்ணிட்டார். பண்ணி வச்ச தேவன் அந்த காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்மள என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த காரியத்துக்கு பதில பெற்றுக் கொள்வதற்காக. வாசிக்கலாமா? யாத்திராகமும் வாசிக்கல. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. 12:40. எல்லா வசனத்தை தயவு செய்து பாருங்க. யாத்திராகமும் 12:40 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். எத்தனை வருஷம் குடியிருந்தாங்க? அதே 41ஆம் வசனத்தை வாசிங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. போதுமாங்க? 430 வருஷம் கர்த்தருடைய வசனம். திரும்ப 41 வாசிங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. அவங்க எப்பங்க கிளம்புனாங்க? பகல்ல நைட்லயா? பகல்ல கிளம்புனாங்களா நைட்ல கிளம்புனாங்களா? எப்ப கிளம்புனாங்க? நைட்ல. இந்த 9 மணிக்கு கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் வரணும்னா அவர் அந்த செகண்டே உங்களுக்கு பதில் கொடுப்பார். நைட்டு கிளம்புறாங்க. அன்றைய தினமே ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு பிளான் பண்ணி வச்சுட்டார். நம்ம ஜெபிக்கிறதுனால அப்பதான் பெற்றுக் கொள்கிறோம் இல்ல, ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சது ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மள ஜெபிக்கிறதுக்கு நம்மள ரெடி பண்றார். ரெடி பண்ணி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். அதனாலதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்பாக யாரை ரெடி பண்ணி வச்சாரு? தாவீதை ரெடி பண்ணி வச்சார். அது மாத்திரம் இல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்குது. அதே போல யார சொல்லப்பட்டிருக்கு? ராஜாவாக யார் வருகிறார்? தாவீது வருகிறார். அதே போல நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க மோசே காலத்துல நான் என்னத்தை தூக்கிட்டு போவாங்க? ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல எல்லாமே கர்த்தர் ரெடி பண்ணி வச்சாரு. ஆனா மோசேக்கு சொல்லல. மோசே நீங்க எத்தனை வருஷம் கானான்ல ஆசாரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு போனோம்? வனாந்தரத்துல 40 வருஷம். அந்த 40 வருஷம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு போகும்போது கர்த்தருடைய மேகம் அவங்களோட போகும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, கர்த்தருடைய மகிமை அவங்களோட போகாது. அப்ப கர்த்தர் சொல்லல எக்ஸ்ட்ரா நீ எல்லாத்தையும் வாங்கிக்க. வனாந்தரத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டெரஸ்ல கிழிச்சிரும். கரண்டி சாம்பல்ன்ற கரண்டி உடைச்சிரும். அதனால எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க முடியாது. நீ செய்யும் போது எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்க. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல நம்மள்ட்ட, வேலை புது வீடு கட்டினா சொல்லுவாங்க, டைல்ஸ் உடைஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்க, டைல்ஸ் போடுறவர் சொல்லுவார் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கோங்க, 2 பீஸ் டைல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வேலை செய்யும் போது பத்தாம போயிடும். அடுத்த கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஈபி கார் சொல்லுவார் ஒயர் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிக்கிறவர் சொல்லுவார் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். கடைசியில நீங்க வீடு கட்டி முடிச்சீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா கிடக்கும். ஆனா கர்த்தருடைய காரியத்துல எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஒரு நாள் யோசிக்காதீங்க தேவன் இல்லாம ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டுட்டாரு, வேஸ்டா இருக்கிறேன். கிடையவே கிடையாது. கர்த்தர் ஏதோ ஒரு மகிமைக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். வேற எது அப்படியே வரும்போது வேற என்ன சொன்னேன்? தானியேல் 4ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம் வாசிங்க. தானியேல் 4:31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய வாயில் இந்த வார்த்தை இருக்கும்போது? நேபுகாத்நேச்சாருடைய வாயில் இந்த வார்த்தை இருக்கும்போதே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? அவனை பெரிய ராஜாவா இருந்த அவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? தூக்கி போட்டுட்டார் சொல்லி பார்க்கிறோம். 21ஆவது வசனம் வாசிங்க. அதில் இலைகள் நேர்த்தியும் அதில் கனி மிகுதியுமாய் இருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம். 5:21. அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவைகளை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமாங்க? நீங்க ஹிஸ்டரி
சாம்ராஜ்யங்களை கொண்டவங்க. இவங்க வாழ்ந்த காலங்கள்ல பயங்கரமான ஒரு அரசியல்கள் இவங்க தான். பெரிய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேபுகாத்நேச்சார் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் இது யார் சொல்றானா? நேபுகாத்நேச்சார் சொல்றார். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ஆ. ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இதுதாங்க சொன்னான். என் வல்லமையின் மகா பாபிலோன். கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார், உனக்குள்ள பெருமை வரும்போது உன்னை தூக்கி வீசிடுவேன். இவனுக்குள்ள இந்த வார்த்தை வந்த உடனே பாருங்களேன் 30ஆம் வசனத்துல என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு யார் கட்டினதா? நான் கட்டின. இன்னைக்கு நிறைய நேரம் சொல்றோம்ல, நான் மாத்திரம் இந்த குடும்பத்துல இல்லைன்னா, நான் மாத்திரம் இந்த வீட்டை கட்டலைன்னா, நான் மாத்திரம் வேலைக்கு போகலைன்னா, நான் மாத்திரம் இதை செய்யலைன்னா அவ்வளவுதான் இந்த குடும்பமே ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம்ல அநேக நேரம். அப்ப பாருங்க, அவன் சொல்லி முடிச்சோன்னு 31 வாசிக்க என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே வாசிங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கும் தேவன் இருக்கிறார். நம்மளுக்குள் பெருமை இருக்கும் போது என்னாலதான் அப்படின்னு அநேக நேரம் நம்முடைய சிந்தனை நம்முடைய இருதயம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா, நான் மாத்திரம் தான் என்னாலதான் முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தர் எதை உங்களை விட்டு அகற்றணுமோ, எதை உங்களை விட்டு தூக்கணுமோ தூக்கிடுவார். இன்னைக்கு நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருந்தார். அவ்வளவு மேன்மையா மகிமையா அவங்களுக்குலாம் அந்த பெருமைங்கிற காரியம் வரும்போது கர்த்தர் கீழே தலை வச்சிருக்கார். அது மாதிரி கீழே தள்ளினது யாரு? தூதனே ஆண்டவர் தள்ளிட்டாருங்க. வானத்துல இருந்த தூதன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான். 24 பேரும் அவ்வளோ ஒரு பெருமை வந்துருச்சு. நான் துதிக்கிற துதினால யார் மகிமையா இருக்கிறாரு? இயேசுவே தேவனே மகிமையா இருக்கிறார். என்னுடைய துதியினாலதான் நான் அவருக்கு மேலாக உயர்வேன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் மேல இருந்து அவனை கீழே தள்ளி விட்டதுனால இன்னைக்கு என்ன செய்யறது? பிசாச கீழே அலைஞ்சிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ள அந்த பெருமை வரும்போது 32 நல்லா பாருங்க வசனத்தை. 32ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனின் என்று தள்ளப்படுவார். பெரிய மிருகங்களோட சஞ்சரிப்பார். எதோட? ஒரு பெரிய ராஜாங்க யாரோட சஞ்சரிப்பானா? மிருகத்தோட சஞ்சரிப்பார். வாசிங்க. மாடுகள் போல புல்லை மேய்வார். மாடுகள், அதுக்கு சாப்பாடு என்னன்னா மாடுக்கு போடுற புல்லு. அப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமாயிருக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். போதும், அறிந்து கொள்ளும் மட்டும். இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் சரி பண்ணணும்னா நம்ம வேலையை பிடிக்க அடுத்தவனுக்கு கொடுத்துருவார். நம்ம நினைப்போம், நானும் 40 வருஷம் இருப்பேன் அதே வேலையில, நானும் 30 வருஷம் இருப்பேன், இந்த வேலையை வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன், வீடு கட்டிடுவேன், நான் ஒரு செட்டில் ஆயிடுவேன், நான் என்னை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு நாள் நினைக்காதீங்க. அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ, ஒரு பெரிய ராஜா எந்த எதிரியும் இவனை ஒண்ணுமே செய்யல. யார் செஞ்சுட்டாங்க? தேவனே செஞ்சுட்டார். என்ன யாரும் அசைக்க முடியாது. இந்த சீட்டை விட்டு யாரும் என்னை தள்ள முடியாது. இதுல நான் வருஷ கணக்கா உட்காருவேன். எனக்கு வயசானா முடிஞ்சதுக்குள்ளார நான் ஒரு செட்டில் ஆயிடுவேன், வீட்டை கட்டிடுவேன், பிள்ளைங்களை படிக்க வச்சிருவேன், செம்மையா எல்லாத்தையும் முடிச்சுவேன். நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா? ஆண்டவர் இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பார். சிரிப்பார் நம்மளை பார்த்து அநேக நேரம். நீ இப்படிலாம் பிளான் பண்றியா? நான் பாருங்க என்ன செய்ய போறேன். இந்த ராஜா நினைச்சிருப்பாரா? அடுத்தது அதே ராஜாவை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம். இன்னொரு ராஜா பாருங்க, 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேரி ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். 5:21 வாசிங்க. அந்த மனுஷரிடத்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதைகளுடைய சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின்மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்தில் பனியிலே நனைந்தது. 22 அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உங்கள் இருதயத்தை தாழ்த்தாமல். போதுமாங்க. ஃபர்ஸ்ட் யாரை தாழ்த்தினார்? எந்த ராஜாவை? நேபுகாத்நேச்சார். இரண்டாவது ராஜா பேர் என்ன? பெல்ஷாத்சார். யார் பெல்ஷாத்சார்? யாரு? நேபுகாத்நேச்சாருடைய பையன்.
அப்பாவுக்குள்ளாரே பெருமை இருந்துச்சு, நீங்க பையனுக்குள்ளாரே பெருமை இருந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா உன்னை தாழ்த்தாம இருந்ததுனால எங்க கடந்தாரு? மாடுகளை போல புல்ல மேய்ச்சாரு. நீனும் உன்னுடைய இருதயத்தை நீ தாழ்த்தாம இருந்ததுனால நீனும் போன்னு சொல்லிட்டு 23 வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை தம்முடைய கையில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வியாதி இல்ல, நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் வந்து ரொம்ப என்ன சொல்வாங்க, நான் ரொம்ப இதா இருக்கிறேன், ஏன்னா நான் இப்போதைக்கு ஆயுசு போகாது. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் வாசிங்க. உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரி. உமது வழிகளுக்குங்க, நான் நடக்கிற வழிக்கு அதிகாரி அவர். நான் போகிற வழியை தெரிந்திருக்கிறவர் அவர். என்னுடைய கணவர் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் கிடையாது, என் வழியை அறிந்திருக்கிறவர் அவர். வாசிங்க. மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை கொண்டீர். போதுமா? திரும்ப வாசிங்க. தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல். இன்னைக்கு எந்த காரியத்துக்கு கணத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்துறார். யாருக்கோ ஒருத்தருக்காக தேவனை மகிமைப்படுத்தாமல் சின்ன சின்ன காரியம் நடந்தாலும் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. இது உங்களால தான் நடந்துச்சு, இது உங்களால தான். இந்த மனுஷன் என்ற பேசணும்னாலும் நீங்க அவருடைய இருதயத்துல கிரியை செய்யணும். திரும்ப வாசிங்க. தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் வாசிங்க. காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை கொண்டீர். அவ்வளவுதாங்க. அவனை தூக்கி ஆண்டவர் எரிஞ்சிட்டார். என்ன செஞ்சிட்டாருனாக்க 26 வாசிங்க. இந்த வசனத்தின் அர்த்தமாவது நிலை என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும். போதும், அவ்வளவுதாங்க. அப்பாவுடைய ராஜ்யமும் 0 ஆயிடுச்சு, பையனுடைய ராஜ்யமும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஒரு நாளும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர் எனக்கு அற்புதம் செய்யல, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கு இத வாங்குற பலனை என்னுடைய வீட்டுக்கார் கணவர் கிடையாது, அவர் மூலமா என் தேவன் எனக்கு உதவி செய்தார். நான் இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் செஞ்சிருக்கிறேன், எங்க அப்பா தான் எனக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாவே போதும். ஆண்டவர் இருக்கிற வேலை அல்ல, அதோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டுட்டு போறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கோங்க, ஆண்டவரே நேபுகாத்துடைய நேச்சாருடைய இருதயம், பெல்சாசுடைய இருதயம் என்னுடைய இருதயத்துல வரவே கூடாது, வரவே கூடாது. எனக்குள்ளார உங்களை நான் ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணுகிற ஒரு நம்முடைய சுவாசம் யாருடைய கையில இருக்கா? அவருடைய கையில, அவருடைய கையில. நீங்க கோடி ரூபாய் டாக்டர்கிட்ட போய் கொட்டி கொடுத்தாலும் அவரா நினைச்சாதான் உங்களுக்கு ஜீவன் வரும், அவரா நினைச்சாதான். ஒரு இல்ல நம்ம சர்ச்சுக்கு வராங்க, ஒரு சிஸ்டர் அவங்க பிரதர் வருவாங்க, அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஜிகார்னர் சைடு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது சண்டே நைட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நல்லா குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வரும்போது ஒரு 2 வீலர்ல போயிருக்கிறாங்க. அப்படியே இடிச்சு விட்டதுல, அப்படியே போஸ்ட் மரத்துல போய் இடிச்சதுல அவங்க ஒய்ஃப்க்கு காதுல மூக்குல தலையில எல்லாம் ரத்தம் வந்துருச்சு. இவருக்கு கால்ல அடிபட்டு எங்க அவர் ரயில்வே வேலை பார்க்க ரயில்வே ஆஸ்பத்திரியில போய் வச்சாங்க. அவ்வளவுதான். அங்க இருந்து பெரியாஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே இது, அவ்வளவுதான். அந்த அம்மா ஒண்ணுமே செய்ய முடியாது, கால்ல ரத்தம் வந்துருச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது, முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு இன்னும் எத்தனையோ 10 நாள் என்னமோ தான் கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் நினைச்சா பாருங்க, இன்னைக்கு அவங்க ஜீவனோட இருக்காங்க, எல்லா பிள்ளையும் கல்யாணம் பண்ணாங்க, இன்னும் ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அப்ப டாக்டர்ஸ் உடைய கையில நம்முடைய ஆயுசு நாள் கிடையவே கிடையாது. நானே சொல்றேன், எத்தனையோ தடவை பாஸ்ட் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். டாக்டர் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு யோசிக்கிறேன், ஒரு ஃபீவர், என்ன ஃபீவர்னே தெரியல. அவர் அவ்வளவு ஜீனியஸ் அந்த டாக்டர். அவர் சொன்னார், என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்கவே முடியல, எடுக்காத டெஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, என்ன ஃபீவர்னே தெரியல. கடைசியில ஐசியூல போய் வச்சு முதுகு தண்டு வளத்துல இருந்து தண்ணி எடுத்து என்ன ஃபீவர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப கூட அந்த தண்ணியை எடுத்து பார்த்தா கூட அதுல என்ன ஃபீவர்னே தெரியவே தெரியாது. ஆண்டவர் இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். ஒரு நாள் யோசிக்காதீங்க, இந்த வியாதி
என்னை கொன்றுமோ, கிடையவே கிடையாது. என்னுடைய ஜீவன் அவருடைய கரத்துல இருக்குது. அப்ப நம்மளுக்குள்ள பெருமைங்கிற காரியம் எந்த காரியத்தையும் வந்துடவே கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறது எல்லாமே ஈவு, கிருபை. ஆண்டவர் உங்களுடைய கிருபையினால் இருக்கிறேன்னு சொல்லி சரி. முதலாவதாக பார்த்தோம், அவன் கர்த்தர் என்ன செய்தார், சவுல் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் பார்க்கிறோம். அவன் பேர் என்ன வந்துருச்சு, சவுல் பேர பெருமை வந்தது. இரண்டாவதாக பாயிண்ட் பார்க்கிறோம், முதலாவது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சவுல். இரண்டாவதாக கழுதையை தேடி போனான். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கழுதையை தேடி போனான். இரண்டாவதாக யாத்ராகமம் 13:13 எடுத்து வாசிங்க. வாசிங்க. கழுதை தலையை செய்யலாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. விடாவிட்டால் அதை கழுதை முறித்து போடு. உன் பிள்ளைகளின் முதற் பேரான சகல நரஜீவனை மீட்டுக் கொள்வாயாக. அதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த காலத்துல யார் ஃபர்ஸ்ட் என் வீட்டுல என்ன இருக்குது நான் கணக்கு போடுறதுன்னா எதை வச்சு கணக்கு போடுவாங்கன்னா கழுதை வச்சு தான் கணக்கு போடுவாங்களாம். இந்த காலத்துல பென்ஸ் காருக்கு சமமா அந்த காலத்துல ஒரே ஒரு கழுதை மாத்திரம். அந்த கழுதைய நம்ம கொடுக்கணும்னா வசதி படைத்தவர்களால தான் அந்த கழுதையை கொடுக்க முடியும். இப்ப எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டுல ஒரு 5 பவுன் ஒரு 50 பவுன் நகை இருந்தா அவங்க தான் கோடீஸ்வரம்னு யோசிப்போம்ல, அது மாதிரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல் பிறந்த காரியத்தை என்ன வந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது கழுதைனா யோசிப்பாங்க, ஆட்டுக்குட்டிக்கு அதை சமமாக்குறார். அது மாத்திரமல்ல, அவன் அந்த கழுதைக்காக என்ன தேடி போனானா, தேடி போற மலையை தாண்டி எல்லாம் என்ன செய்யறான், நாட்டையே தாண்டி போறான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. பாருங்க, எத்தனை நாடு எத்தனை மலையை தாண்டி போறாங்க பாருங்க ஒரு கழுதைக்காக. நிறைய பேர் யோசிக்காதீங்க பைபிள் வாசிக்கும் போது, சாதாரண ஒரு கழுதைக்காக இவன் தேடி போனான். அந்த கழுதை எப்படி பென்ஸ்கார் இப்ப காணனா நம்ம எவ்வளவு இதா இருப்போம், ஒரு நகையை காண எவ்வளவு ஒரு இதா இருப்போமோ அது மாதிரி சமமா அந்த கழுதை அந்த காலத்துல. அந்த கழுதை அவன் தேடி போனதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு இவன் இவ்வளவாய் போவானால் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு கருத்தா அவன் வைத்திருப்பான்னு சொல்லிதான் ஆண்டவர் சவுலுக்கு அதனுடைய ராஜ்யபாரத்தை கொடுக்கிறார். எதனால அவனை தள்ளுவதற்கு காரணம் தெரியுமா? எதனால ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை கொடுத்தார் சவுலுக்கு? கழுதையை தேடி போனதுனால. அதே கழுதையினால ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை தூக்குறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 15:14. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பு வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இத சொன்ன உடனே அது யாருடைய பார்வைக்கு அற்பமா இருக்குதா? 17வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானே. போதும். இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு. எக்கையோ கிடந்தவங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, நான் கர்த்தருக்குள்ள வந்து கர்த்தர் எதுவுமே எனக்கு நன்மை செய்யவே இல்லை. சிறியவராய் இருந்த போது வாசிங்க திரும்ப அதிகார வசனத்தை. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானே. சிறியவராய் இருந்தபோது கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைக்கிறார். இவன் எதனால வந்து ராஜ்யத்தின் ஆண்டவர் தூக்குனாரு? சாதாரண கழுத ஆடு மாடுகளுக்காக. அந்த காரியத்துல போய் அவனுடைய காரியம் போனதுனால கர்த்தர் என்ன செய்தாரு? இச்சித்ததுனால எவ்வளவு பெரிய ராஜா பாருங்க. ஒரு ராஜா ஒரு சின்ன ஆடு மாடுகளுக்கு போய் என்ன செய்யறான்? தன்னுடைய ராஜ்யத்தை இழந்ததா. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இதுல சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கா? வெளி
21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த காரியங்களை செய்றவங்க எங்க போக மாட்டாங்களா? பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் சின்ன சண்டை தானே, சின்ன வைராக்கியம் தானே, 1 வருஷம் பேசல, 1 மாசம் பேசல, 2 வருஷம் பேசல, இவ்வளவு தானே. வைராக்கியம், சண்டைகள், மார்க்க வேதங்கள், விக்கிரக ஆராதனை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? சாமி சிலையை வச்சு கும்பிடுறதா விக்கிரக ஆராதனை. அது கிடையாது. கர்த்தருக்கு விரோதமா தேவ மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா விக்கிரக ஆராதனை. 1 சாமுவேல் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கு. ரெண்டகம் பண்ணுதல்னா என்னது? ரெண்டகம் பண்றதுன்னா என்ன? சொல்றதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. பாஸ்டர் அவங்க பாட்டு சொல்லுவாங்க, எல்லாம் 1 மணி நேரம் வந்து துதி செலுத்துங்க, 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் வந்து பைபிள் வாசிங்க. அதுக்கு அப்படியே நம்ம ரெண்டகம் பண்றது. அடுத்தது அவர் பேசுற வார்த்தைக்கு என்ன செய்யறது? கீழ்ப்படியாம இருக்கிறது. அது ரெண்டகம் பண்றது. எதுக்கு சமமா இருக்குதா? பில்லி சூனிய பாவத்துக்கு. நான் யாருக்கும் பில்லி சூனியம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பா இருக்கு. அடுத்தது வாசிங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் வாசிங்க. அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பாட்ட முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. நான் விக்கிரகம்னா நம்ம சாமியை சொல்லுவோம், மற்ற எல்லா காரியங்களையும் சொல்லுவோம். முரட்டாட்டம் பண்ணுதல். அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இவங்க சொன்னா நான் கீழ்ப்படியணுமா? நீ சொல்லும் போது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. இதை செஞ்சதுனாலதான் கர்த்தர் யாரை தூக்கிட்டாரு? ராஜ்யபாரத்துல இருந்து சவுலை தூக்கிட்டாரு. அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவர் சாம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு அழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். கர்த்தர் போதும். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட நம்ம, என்னைக்கோ ஒரு நாள் ஆவியானவர் நம்மோட பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா? இன்னைக்கு வசனம் என்னோட பேசுதா? நான் பாவம் செய்யும் போது இந்த சரியில்லை, சரியில்லை, கீழ்ப்படி அப்படிங்கிற வசனம் என்னோட பேசுதா? இல்ல நான் என்ன செஞ்சாலும் எந்த வசனமே என்னோட பேசலனாக்கா ஆண்டவர் உங்களோட விலகிட்டார். திரும்ப வாசிங்க 16:20. அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் வரும்போது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்மளை விட்டு போகிறது ஆண்டவர் தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம பாவத்தை செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு என்னல்ல ஒரு உணர்வு இல்லைன்னா ஆவியானவர் உங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். நல்ல பாவத்தை உங்க இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுனால உங்களுடைய இருதயம் அப்படியே சமாதானமா இருந்துச்சு, ஆவியானவர் இல்ல. ஜெபிக்காததுனால உங்க இருதயம் அப்படியே சமாதானமா இருந்துச்சுன்னா ஆவியானவர் இல்ல. வேதத்தை வாசிக்காம இருக்கிறதுனால ஆவியானவர் உங்கள்ட்ட பரவாயில்ல நீ இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னா உங்கள்ட்ட ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் 10 நாள் சாப்பிடாம இருந்தானா அவன் டயர்ட் ஆகி மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவான். அவங்க என்ன செய்வாங்க? இது போய் ட்ரிப் ஏற்றுவாங்க, எதென்னமோ செய்வாங்க ஆஸ்பத்திரியில. அது மாதிரி நீங்க 10 நாள், 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் பைபிளை தொடாம ஜெபிக்காம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மா அப்படிதான் செத்து போயிடும், செத்து போயிடும். நீங்க என்ன கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கவே மாட்டார். அடுத்ததாக வாசிங்க 1 சாமுவேல் 16:17. 1 சாமுவேல் 16:17. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன்
பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். 14வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு நீங்கிட்டாருங்க? சவுலை. நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. சவுலை விட்டு நீங்கின உடனே வாசிங்க. கர்த்தரால் வரவிடப்பட்ட, அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வைங்க. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. போதுமா? இன்னைக்கு யாரோ எனக்கு செய்வதை வச்சுட்டாங்க, யாரோ எனக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் என் குடும்பம் இப்படி இருக்கு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் என் சரீரம் இப்படி இருக்கு. நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தரால் கர்த்தர் ஆவியெல்லாம் வெளியில போயிட்டார். போன உடனே அந்த இடம் காலியா இருக்கு பாருங்க. காலியா இருக்கிற இடத்துக்குள்ள அடுத்தது என்ன ஆக்குபை பண்ணுது? பொல்லாதவன். அவரே அனுப்புவார் நம்மளை சரி பண்றதுக்காக. என்னை நேசிக்கலையா? என்னை நேசிக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யறேன்னு பாருப்பாரு. சர்ச்சுக்கு ரெகுலரா வர மாட்டேங்கிறியா? நீ ரெகுலரா வர்றதுக்கு உனக்கு என்ன பண்றே பாருப்பாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளுடைய மைண்ட்ல எப்பயும் தொழிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னை சரி பண்றது எந்த மனுஷனும் கிடையாது, ஆண்டவர். கணவர் எனக்கு விரோதமா எழுப்பினார்னா நான் சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் எனக்கு விரோதமா எழுப்பினார்னா நான் இன்னும் அதிகமா அவருடைய நெருங்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பேர்பட்ட கேரக்டர்லாம் நம்ம எழுப்பி கொடுக்குறாரு. அப்ப யாரால வரவிடப்பட்ட? கர்த்தராலே வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி. இந்த நாட்கள்ல நம்மளை நிதானித்து அறிவு. ஆண்டவரே, நீ என்னோடு இருக்கிறீங்களா? என்னோட வாசம் பண்றீங்களா? நான் உன்னை சத்தத்தை கேட்கிறேனா இல்ல ஏனோ தானோ இருக்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் உங்களை நீங்களே ஆராய்ந்துக்குங்க. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. 22ஆவது வசனம். அநேகர், என்னைக்குன்னா கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்லுவாரா, என்னை விட்டு அக்கிரம செய்கைக்காரரே. இன்னைக்கு வந்து இருக்கிற நம்மள ஆண்டவர் பாக்குறாரு. எவ்வளவுதான் இருக்கிற நீர் இன்னைக்கு வந்தது எவ்வளவு அழகா ஒரு மாய்மாலமா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்காதபடின்னு அவர் நினைப்பார். ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதே போலதான் யார் இருந்தா? சவுல் இருந்தார். தள்ளுறதுக்கு காரணமே அதுதான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரத்தத்திலிருந்து இறங்கி திரும்பி வருகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? உன் மனம் என்னுடனே கூட செல்லவில்லையா? எதுக்கு போறான்? பணத்தை வாங்குறதுக்கு, வஸ்திரத்தை வாங்குறதுக்கு போறான். போகும்போது அவன் சொல்றான், என் மனம் உன்னோடு வரவில்லையான்னு எலியா தீர்க்கதரிசி கேட்கிறான். நம்ம செய்கிற பாவம், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட இடைப்படலைனாக்க ஆண்டவர் இப்படிதான் செய்வார். அவன் அந்த புதை வாங்கினதுனால 27ஆவது வசனம் வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் ஒரு நாள் மறந்துடாதீங்க. நீங்க செய்யற பாவம் உங்களோட மாத்திரம் நிலைக்காது, உங்களுடைய பிள்ளைகளையும் வாசிக்க, உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உரைத்த மலைநிலமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். நம்ம செய்யற பாவம் நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததியை பாதிக்கும். சந்ததியை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப பயபக்தியா இருப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு மோகன்தாஸ் ரசிகரை பார்த்துட்டு இருக்கும்போது சாட்சி ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. அப்ப சொல்லும் போது சொன்னாங்க, குழந்தை பிறந்திருந்துச்சாம். குழந்தை பிறந்திருக்கும்போது அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு இங்கே போட்டு இப்படி வச்சிருப்பாங்களாம். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுமா, பிறந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து சும்மா கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருந்துச்சாம். அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குமா. இவங்க அதை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்ப என்ன செஞ்சாங்களாம், ஒரு நாள் இப்படி இந்த இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, ஆண்டவரே இப்படி அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை இதுக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணாங்களாம் குழந்தைக்காக. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இந்த கருப்பு பொட்டை காட்டில் நான் தான் உன் குழந்தை என்ன செய்யறேன், பாதுகாக்கிறவர். அது நம்பிக்கை இல்லாம இந்த பொட்டை நீ வச்சியான்.
ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்கன்னா அன்னையில இருந்து என் குழந்தை கீழே விழுறது இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்யாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமே. வாசிக்கலாம் லேவியராகமம் லேவியராகமம் 20வது அதிகாரம் 6வது வாசிங்க. 26 லேவியராகமம் 20:6 அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து நாடுகிறானோ எதிர்த்து நின்று போதுமாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம நல்ல நேரம் பார்க்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்குள்ளாரதான் என்ன செய்யறோம்? கல்யாணம் பண்றோம். என்ன விசேஷம் பண்ணாலும் இந்த நல்ல நேரத்துக்குள்ளார தான் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செய்வான்? லாஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, அறுப்புண்டு போக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம் 27வது வசனம் 20:27 ஆண்டவர் அருவருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம பத்திரிக்கை அடிப்போம், எல்லாம் செய்வோம், போய் என்னன்னா நல்ல நேரத்துல தாலி கட்டணும். ஏன்? அடுத்தது இன்னைக்கு டெலிவரி பண்ணும்போது அதே மாதிரிதான் சிசரியன் பண்ணி அந்த நல்ல நேரத்துல குழந்தைய எடுக்கணும். இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மேல சாபத்தை கர்த்தர் கண்டிப்பா வர வைப்பார். ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவன். போய் ஜோசியத்தை போய் ஜோசியம் பார்க்கிற காரியம், இன்னும் கிறிஸ்தவருடைய வீட்டுல ஜாதகம், வயசுக்கு வந்த நேரத்தை எழுதி வைக்கிற காரியம், ஜோசியம் பார்க்கிற காரியம், நல்ல நேரம் பார்க்கிற காரியம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை அறுப்புண்டு போக பண்ணுவார். கர்த்தர் எல்லாத்தையும் நல்ல நேரம் தான் உண்டாக்குனார். இன்னும் நம்மளை கீழ்ப்படியாம இன்னும் அந்த சடங்காச்சாரத்துல நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல எரிச்சலுள்ள தேவன். இன்னும் வசனத்தை படிச்சு வசனத்தை கேட்டு இன்னும் கீழ்ப்படியாதபடிக்கு இருந்தீங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பயங்கர வேகம் உள்ள தேவன். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டார். உங்களுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஆக்கினையை வரப்படுவார். இன்னும் இந்த காரியத்தை வந்து மனம் திரும்பாதபடிக்கு எவ்வளவு வசனத்தை வாசித்தாலும் ரட்சிக்கப்படாதபடிக்கு நல்ல நேரத்தை பார்த்து அந்த நேரத்துல தான் வீடு பிரதிஷ்டை பண்றது, அந்த நேரத்துல எல்லாமே நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் உங்க மேல எரிச்சலா இருக்கிற தேவன். நம்ம பிள்ளைகள் பிறந்த நேரம், வயசுக்கு வந்தது, மற்ற எந்த காரியம் நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஆவலர் பயங்கர எரிச்சலானார்னா அவ்வளவுதான். பாரு, இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இன்னும் நம்மளுக்குள்ளார அது இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு கிறிஸ்தவர்களானாலும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, இப்பேற்பட்ட காரியங்களை நீங்க இருக்கும்போது கர்த்தர் அதனால யாரை பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:4 அப்பொழுது காதூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமாம். இதுல சொல்லப்பட்டிருக்குது, இவனை யாராலையுமே என்ன செய்ய முடியல, தோற்கடிக்க முடியல. இவன் யாருக்காக உருவாக்கப்பட்டான் தெரியுமா? அநேக நேரம் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு ஒரு எதிரி வந்துட்டாங்க, ஆபீஸ்லயோ நான் வேலை செய்யற இடத்துலயோ நான் குடும்பம் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு எதிரி உருவாகிட்டாங்க. இத்தனை நாள் சமாதானமா இருந்தேன், இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தேன் கணவரோட என் பிள்ளைகளோட. இப்ப இந்த எதிரி நிமித்தம் வீட்டு பக்கத்துலயோ இல்ல என்னுடைய ரிலேஷனோ யாரோ ஒருத்தவங்க இவங்களால நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு டார்ச்சரா இருக்குன்னு நினைக்கிறோம்ல, கிடையவே கிடையாது. இந்த கோலியாத்தை அதே போல் யாருக்காக உண்டாக்குனார் தெரியுமா? தாவீதுக்காகவே. தாவீதுக்காகவே ஆண்டவர் உண்டாக்குனார். இந்த கோலியாத்தை யாராலையும் கொல்லவே முடியலங்க. எதனால தெரியுமா உண்டாக்குனாரு? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இஸ்ரவேல்ல இருக்கிறான்ங்கற காண்பிக்கிறதுக்காகவே ஆண்டவர் கோலியாத்தை உண்டாக்குனார். நிறைய நேரம் நீங்க பிரச்சனை, இந்த வேலையில எப்படி இப்ப இந்த ஏரியால எப்படி இருப்பேன், இதை விட்டு வெளியில போயிடலாமா, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாமா, இந்த இடத்துக்கு வேற இடத்துக்கு குடி போயிடலாமா, அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த எதிரிய உங்களை வச்சு வீட்டுறதுக்காகவே ஆண்டவர் கொண்டு வர்றார் கோலியாத்தை. அப்படிதான் அந்த கோலியாத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டுட்டு வந்து தாவீதை வச்சு கொல்றதுக்காகவே கொண்டுட்டு வர்றார். வாசிக்கலாம், அதுல சொல்லப்பட்டிருக்குது, எல்லாரும் எப்படி இருந்தானா, 6 கோலியாத் எப்படி இருந்தானா 6 முழமும் 1 ஜானுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் ராஜாவாய் மாற்றதுக்காகவே ஆண்டவர் கொண்டுட்டு வந்தார். அதனாலதான் யார் தள்ளினார்? ஆண்டவர் சவுலை தள்ளினார். வாசிக்கலாம் 34வது வசனம்
போதீங்களா? அவன் பாருங்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. சவுல் யாரை தேடி போனாங்க? சவுல் யாரை தேடி போனான்? கழுதைய. கழுதை ஒரு ரொம்ப பிரிசியஸ், ரொம்ப விலையுயர்ந்தது. ஆனா தாவீது ஒரு ஆட்டுக்காக ஒரு சிங்கத்தையும் அதையும் கொண்டா, கரடி. அப்ப பாருங்க அவனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றார். 35 வசனம் வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீதை ராஜாவாக்குறதுக்கு ஆண்டவர் இதுதான் ஒரு காரணம். ஒரு ஆட்டுக்காகவே இவ்வளவு தூரம் அவன் பிரயாசப்படுவானானால் என்னுடைய ஜனத்துக்காக எவ்வளவாய் பிரயாசப்படுவான்னு சொல்லி யோவான் 10:14 வாசிங்க. ஏன் தாவீதை ராஜாவாக மாற்றினார் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். சவுலுக்கு முடிஞ்சிருச்சு. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை நல்ல மேய்ப்பன் என்ன கொடுப்பானா? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பானா. அப்ப ஆட்டை பற்றின அவனுடைய ஆண்டவர் வந்து ஆடு காணாம போனப்ப 100 ஆட்டுல எந்த ஆடு காணாம போச்சு? ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த ஒரே ஒரு ஆட்டை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? தேடினார். இந்த ஒரே ஆட்டுக்காக தாவீது தன் ஜீவனை கொடுப்பானானால் அவன் எவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்லி யாரை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறார்? ராஜாவாய் மாற்றினார். 17வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:26. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷனோட அவன் இல்ல 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டைகளை நிற்கிறவர்களை பார்த்து பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். தேவன் மேல அவனுக்கு வைராக்கியம் இருந்துச்சு. என்ன சொல்றான் பாருங்களே, விருத்த சேதனம் இல்லாத தேவனுடைய ஜீவனை நிந்திக்கிற அவனுக்கு எம்மாத்திரம் சொல்லி ஒரு மாம்ச வைராக்கியம் இருந்துச்சு அவனுக்குள்ள. இன்னைக்கு இந்த கோலியத்தை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி மாம்ச வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா நம்மளுக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கணும். எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்துருந்தோம் ஆண்டவரை. சாதாரணமா விட்டு கொடுத்துருக்கோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 17:16. அப்போஸ்தலர் 17:16. அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு என் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு நம்ம குடியிருக்கிற இடத்துல மத்த எல்லாருமே ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கும்போது நம்மளுக்குள்ளார வேதனை இருக்கும். இப்படி ஆவிக்குரிய வைராக்கியம் உங்களுக்குள்ளார இல்லைன்னா ஒரு ஆத்ம பசியே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரே இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு. எங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது வச்சிருக்காங்க, மண்டபம் வச்சிருக்கிறாங்க, கல்யாண மண்டபம். அப்போ அவங்க வீட்டுல காலியா இருக்கு, வீடு காலியா இருக்குது. சீவாவோட ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். அப்போ அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்குது வீடு, எத்தனையோ ரூம். அவங்க வீட்டுல 4 பேர் 5 பேர் தான். அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி வீடு. அப்ப அந்த வீட்டுக்கார கூட்டிட்டு போய் லாஸ்ட்ல காட்டுறாங்க. வீட்டை பார்த்துட்டு அப்ப வெளியில வரும்போது கேட்டாங்க, இது வந்து இங்க வந்து எதுவுமே இது சமைக்க கூடாது, வெஜிடேரியன் தான் அப்படி. அப்ப நான் கேட்டேன், நீங்க சாப்பிட மாட்டீங்க? நாங்க சாப்பிடுவோம். இந்த வீடு வந்து ஏதோ ஒரு சாஸ்திரப்படி இருக்கிறதுனால வீட்டுல நாங்க சமைக்க மாட்டோம், பிள்ளைகள்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா யோசிச்சேன், ஆண்டவரே ஒரு ஒண்ணுமே இல்லாத கல்லுக்கு மண்ணுக்கு இவ்வளவு ஒரு தன்னை தியாகம் பண்றாங்களே அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? எத்தனையோ வருஷம் அவங்க வீட்டை கட்டி வந்துட்டாங்க, எத்தனையோ வருஷமா இன்னும் அவங்க அந்த வீட்டுல சமைச்சதே கிடையாது. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துல எப்படி ஆண்டவரை வைராக்கியம் இல்லாம இருக்கிறோம்ல. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள்ட்ட அதை கேட்பாருங்க. உங்களுக்குள்ளார அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளார அந்த வைராக்கியம் வரும். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நம்மளுக்குள்ளார அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் சாதாரணமா வரவே வராது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஆண்டவரே நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். எவ்வளவு தூரம் சபையை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்குதோ அந்த மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். சபையை குறித்து வைராக்கியம் இல்லாதவங்களை யாராலையும் பயன்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய சபையை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. ஏனோ தானோ இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகள் ஏனோ தானோ இருப்பாங்க. நம்மள வரைக்கும் யோசிச்சுப்பாங்க, பரவாயில்ல. பிள்ளைகளுடைய
காரியத்தை யோசிச்சு பாருங்க. அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க அது மாதிரி காலையில எழுந்து சர்ச்சில் வந்து உட்காருவாங்களா? அடுத்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுடைய கணவரோட சேர்ந்து வருவாங்களா? இல்ல சண்டேஸ்ல எங்கேயாவது போயிருவாங்களா? பிக்னிக் பார்ட்டில ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருவாங்களா? நம்மளுடைய ஜெனரேஷனோட இந்த காரிய தலைமுறையோட இது முடிச்சிருமா? நம்மளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் செத்தாலும் சாகுறேன், கர்த்தருடைய சபைக்கு போகணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்முடைய வைராக்கியத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். அடுத்தது வாசிக்கலாம். முதலாவது சொன்னேன், கர்த்தர் ஏன் தாவீதை ராஜாவாக மாற்றினார் என்றால், அவன் தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க கூட அவன் முன்னர் தான் ரெடியா இருந்தான். இரண்டாவதாக அவன் தேவன் மேல் வைராக்கியம் இருந்தது. மூன்றாவதாக வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17:45 வாசித்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, நீ நிந்தித்த, அவன் எதோட ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிற, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். இது என்ன நாமம் தெரியுமா? இந்த நாமத்தை ஆண்டவர் யாருக்குமே பழைய ஏற்பாட்டுல சொல்லவே கிடையாது. வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 13:6. நியாயாதிபதிகள் 13:6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கிருந்து வந்தேன் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னுடைய நாமத்தை எனக்கு என்ன செய்யலையா? சொல்லவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அவ்வளவுதான். நாமத்தை சொல்லவே இல்லை. யாருக்கு சொல்லல? மனோவாவுக்கு சொல்லவே இல்லை. அடுத்ததாக வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3:13. யாத்ராகமம் 3:13 வாசிங்க. அப்பொழுது தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். 14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே போதும். சொல்லி யாருக்கு சொல்ல? மோசேயினிடத்தில் சொல்லல. வேற யாருக்கு சொல்ல? மனவாட்ட சொல்லல. பழைய ஏற்பாடு முழுவதுமே யாருக்குமே தேவனுடைய நாமம் தெரியவே தெரியாது. ஆனா தாவீது மாத்திரம் அறிந்திருந்தான். வாசிக்க திரும்பவுமாய் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் சேனைகளுடைய மறைக்கப்பட்ட நாமத்தை தாவீது மாத்திரம் அறிந்து வைத்திருந்தான். யார் யாருக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு? மோசேக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு, மனோவாவுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. யாருக்குமே பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய நாமம் தெரியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, தாவீதுக்கு மாத்திரம் தெரியுது. இஸ்ரவேலின் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப அந்த மறைக்கப்பட்ட நாமத்தை இவன் அறிந்திருந்தவனாய் இருந்தான். முதலாவதாக பார்க்கிறோம், ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனாய் இருந்தான் தாவீது. இரண்டாவதாக தேவன் மேல் வைராக்கியம் இருந்தது. மூன்றாவதாக மறைக்கப்பட்ட நாமத்தை அறிந்திருந்தான். இந்த நாட்கள்ல கர்த்தர் சவுலை எதுக்காக தள்ளினார் என்று பார்க்கிறோம். சவுல் பாருங்க, சவுல ராஜாவாக்குறதுக்கு முன்பாக தாவீது ராஜாவாக்குற 8 வருஷத்துக்கு முன்பாக யாரை தெரிந்து கொண்டார்? தாவீது. பாருங்க எவ்வளவு அருமையான தேவன். இந்த நாட்களை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாத பட்சத்துல ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு வராது. நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா. நீங்க நினைச்சிடாதீங்க என் வேலை என்னை எங்கேயோ கொண்டு போயிடும், எனக்கு இருக்கிற வீடு, எனக்கு எங்க அம்மாவுடைய சொத்து, என் படிப்பு என்னை எங்கேயோ கொண்டுட்டு போயிடும் அப்படி நினைச்சிட்டு இருந்தவன் தான் யாரு? நேபுகாத்நேச்சர்.
நான் கட்டின மகா பாபிலோன், அந்த வார்த்தை வாயில இருக்கும்போதே ஆண்டவர் தள்ளிட்டார். அவனை மாத்திரம் இல்ல, அவனுடைய பிள்ளை தள்ளிட்டார். இன்னைக்குள்ள நமக்கு பெருமை இருக்குமானால் ஒரு நாள் பெருமை இது பண்ணாதீங்க. இரண்டாவது, உங்களுக்கு விரோதமா எதிரியே வராங்க பாருங்க, அந்த எதிரினால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கார். நன்மையதான். தாவீதுக்கு விரோதமா அவன் நினைச்சிருப்பான், என்னை கொல்ல யாருமே இல்லைன்னு. ஆண்டவர் தாவீதுக்காகவே கோலியாத்தை ரெடி பண்ணார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எதிரி இருக்குமானால் அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வேளையில் உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் ஒருபோதும் தீமை செய்யாத தேவன். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்க அவர் சகலத்தையும் அதினரின் காலத்தில் நன்மையாய் செய்கிறவர். கர்த்தாவே, ஒரு தாவீதுக்குள் இருந்த ஒரு வைராக்கியம், தாவீதுக்குள் இருந்த கர்த்தாவின் மீது ஒரு நேசம், தாவீதுக்குள் இருந்த ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள் இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தாவே ஆவியான ஒரு இடைப்படுவீராக. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசித்து ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், சொல்ல பிதாவே. ஆமென்.